இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்று முதற்கொண்டு ஒரு புதிய தொடரை நாம் காண தேவன் கிருபை செய்வாராக. தலைப்பானது குடும்பம் தேவனுடைய புதிய கண்டுபிடிப்பு. உலகம் முழுவதிலும் உள்ள மக்களில் இதமான உணர்ச்சிகளை உண்டாக்குகிற அற்புதமான ஒரு வார்த்தை குடும்பம். அபாயத்தில் சிக்கும்போதும், நன்மையான ஒன்றை பகிர்ந்து கொள்ள அல்லது கொண்டாட விரும்பும் பொழுதும் முதலில் நினைவு கோருவது குடும்பம். படிப்பு அல்லது வேலை நிமித்தம் சிறிது காலம் தொலைவில் இருக்கும் பொழுது நாம் நினைவில் நீங்காமல் இருப்பது குடும்பம். சிறிது காலம் தூர இடத்தில் இருக்க நேரிட்டால் நமக்கு பிரியமானவர்களை கட்டி அணைக்க வேண்டும், பழக்கப்பட்ட குடும்ப சூழலை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை அநேகருக்கு இருக்கும். தேவனுக்கு அடுத்ததாக நம்மை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் பாசமாகவும் உணரச் செய்கிற முக்கிய நபர்கள் அடங்கிய அமைப்பு தான் குடும்பம். குடும்ப அனுபவம் சந்தர்ப்பத்தால் கிடைப்பது அல்ல. ஆதி காலம் முதலே மனுக்குலத்திற்கான தேவ திட்டமாக குடும்பம் இருந்தது. நம்முடைய அடையாளத்தையும் பெயரையும் பரம்பரை வழக்கங்களையும் அந்த அமைப்பிலிருந்து தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். குடும்பத்தில் உள்ளவர்களிடம்தான் நாம் நீண்டகால உறவு வைத்திருக்கிறோம். அவர்களோடு தான் பெரும்பாலும் சௌகரியமாக உணர்கிறோம். நம்முடைய இலக்குகளிலும் விருப்பங்களிலும் தாக்கங்களை ஏற்படுத்துகிற உள்ளான உந்து சக்திகளையும் நேர்மையான மனநிலையையும் குடும்பத்திலிருந்து பெரும்பாலும் பெற்றுக்கொள்கிறோம். அதன் மூலம் நாம் யார், என்னவாக விரும்புகிறோம் என்கிற உணர்வை பெற முடிகிறது. குடும்பம் என்றதும் நம் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் தாத்தா பாட்டிகளும் அத்தை சித்தி பெரியம்மாக்களும் மாமா சித்தி சித்தப்பாக்களும் இவர்களுடைய பிள்ளைகளும் கணவன் மனைவிகளும் பிள்ளைகளும் நினைவுக்கு வருவார்கள். சில சமயங்களில் நல்ல நண்பர்களையும் குடும்பத்தில் ஒருவராகத்தான் பார்ப்போம். ஏனென்றால் ஒரே சபையில் அல்லது இடத்தில் சேர்ந்தே வளர்ந்திருப்போம். ஒரே நாட்டை அல்லது நகரத்தை சேர்ந்தவர்களாயிருப்போம். ஒரே இனத்தை அல்லது பகுதியை சேர்ந்தவர்களாயிருப்போம். ஒருவருக்கொருவர் பிடித்து போயிருக்கும் அல்லது ஏதாவது விசேஷ விதத்தில் உறவு வைத்திருப்போம். நமக்குள் பொதுவான விழுமியங்களும் இலக்குகளும் அல்லது பற்றுகளும் இருக்கும். குடும்பம் என்றதும் முகங்கள், உருவங்கள், வாசனைகள், உரையாடல்கள், தனி இடங்கள், பொதுவிடங்கள், வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு, நகரம், புறநகர் பகுதி, பண்ணை, கிராமம், சபை, பள்ளிக்கூடம், சமையலறை, உணவு போன்ற அனைத்தும் நம் நினைவிற்கு வரும். எத்தனை அற்புதமானது இந்த குடும்பம் என்பது. தொடர்ந்து நாம் கேட்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அன்பின் தொடரை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.